நியூஸ் 18 தமிழ்நாடுடைய முதன்மை ஆசிரியராக இருக்கக்கூடிய கார்த்திகேய செல்வன் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒரு பேட்டி எடுக்கிறாரு. இந்த பேட்டி குறித்து அண்ணாமலை பேசும்போது மிக மிக மோசமான தரக்குறைவான வார்த்தைகளை அந்த பத்திரிகையாளரை நோக்கி எழுப்பியிருந்தார். இதனை கண்டித்து நேற்றைக்கு வள்ளுவர் கூட்டத்துல பத்திரிகையாளர் அனைவருமே அனைத்து பத்திரிகையாளரும் சேர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த போராட்டம் குறித்து பேசக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இவங்கெல்லாம் திமுகவுடைய வெங்காயத்தினுடைய முதன்மை லேயர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாரு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? வெங்காயம் என்பது தந்தை பெரியார் பயன்படுத்திய வார்த்தை. திமுக பிறப்பதற்கு முன்பே அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதாவது உரிக்க உரிக்க ஒன்றுமே இல்லை. வாதம் பொருளற்றது என்று அர்த்தம். அவ்வளவுதான். நமது வாதம் பொருளற்றது. அதை உரிக்க உரிக்க ஒன்றுமே இல்லாத வெங்காயம் மாதிரியாக ஆகிவிடும். இதுதானே தவிர அது திமுக வெங்காயம்னு அவர் எதை வச்சு சொல்றாருன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. தமிழ்நாடு வரலாறு எப்பவுமே அண்ணாமலைக்கு சரியா தெரியாது. யாரோ எழுதி கொடுத்ததா தான் இருக்கணும். திமுக வெங்காயத்தின் முதல் தொலி உரிந்து விட்டது, தோல் உரிந்து விட்டதுங்கிற மாதிரி பார்த்தேன். அந்த ட்வீட்டை பார்த்தேன். அதாவது அண்ணாமலை மாதிரியான தலைவர்கள் இன்னும் ரொம்ப கவனமாக பேச வேண்டும் என்பதுதான் என் கருத்து. வயது குறைவுதான், இன்னும் காலம் இருக்கு. அது போக ஒரு ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்து வர்றாரு. ஐபிஎஸ்ங்கிறது ஒரு பெரிய பொசிஷன் தான். ஆனா அவர் பேசுற எல்லாமே ரொம்ப தேர்ட் கிரேடா இருக்கு எப்பவுமே. இது கார்த்திகை செல்வனை பற்றி பேசுனது மட்டும் இல்ல. இதுக்கு முன்பு எத்தனையோ அவர் பேசுனது அப்படித்தான் இருந்துச்சு. அது போக அதை பிழைய சுட்டி காட்டினாதான் அது வருத்தம் தெரிவிக்கிறதே அது தன்னோட தன்மானத்துக்கு இழுக்குங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சரி, ஆர்.எஸ். பாரதி பேசுனதுக்கு நான்லாம் ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருக்கிறேன். அப்போ நடந்த டிவி டிபேட்ல அதை பத்தி பேசியிருக்கிறோம். அப்படி பேசுறது தவறுன்னு கண்டிச்சிருக்கேன். ஆர்.எஸ். பாரதி பேசுனதை கண்டித்தார்களா அப்படிங்கிற கேள்வியை பார்த்தேன். கடுமையாக கண்டிச்சிருக்கிறோம். விஜயகாந்த் அந்த 2016 தேர்தலுக்கு முன்னாடி பேசின எல்லாத்தையுமே கடுமையாக கண்டிச்சிருக்கிறோம். என்ன காரணம்னா, பொது வாழ்வுல ஓரளவுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் பேசணும். தப்பித்தவறி அப்படி ஏதாவது ஒரு வார்த்தை, நம்மையும் அறியாமல், மனிதர்கள் தான், பிழை செய்யலாம், பிழை செய்யக்கூடாதுன்னு இல்லை, அப்படி வந்தால் வருத்தம் தெரிவிக்கணும். இதுதான் இயல்பான ஒரு மரபு. ஆனால் அண்ணாமலை வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு பதிலாக மேற்கொண்டு ஒரு மன்னிப்பு கூந்தல்கிற வார்த்தையை பயன்படுத்தி இன்னும் மோசமா பேசுறாரு. அது போக இதெல்லாம் ஒரு சாதாரணமாக தமிழ்நாட்டில் பேசப்படுவதுன்னு சொல்றாரு. அப்போ தெருமுனைகளில், குழாயடி சண்டைகளில் பேசப்படுகிற எல்லா வார்த்தையும் நம்ம பயன்படுத்தலாமா? தனி மனித கோபத்துல பல ஆங்காரமான வார்த்தைகள் வெளிப்படுவதை நம்ம பார்க்கிறோம், அன்றாடம் பார்க்கிறோம். அதெல்லாம் தலைவர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சா, தலைவர்களை பார்த்து வளருகிற தலைமுறை சரி நம்மளும் பயன்படுத்தலாம் போல இருக்கு, அப்படித்தானே நினைப்பாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. காமராஜர் 69 இடைத்தேர்தல், நாகர்கோவில் இடைத்தேர்தல். நாங்க 67 திமுக மாணவர் தான். 69 அண்ணா மறைவுக்கு 68 கடைசியில் 69 பிகினிங் நினைக்கிறேன். அண்ணா மறைவு 69, மறைவுக்கு சற்று முன்னதாக நடந்த இடைத்தேர்தல் நாகர்கோவில்ல. கலைஞர் தான் ஃபுல் இன்சார்ஜ். ஆனா நாங்க பழைய காமராஜுக்கு ஆதரவாக பிரச்சாரத்துக்காக அங்க போயிருந்தோம். அப்போ நேசமணி பங்களா, நேசமணி மறைவுக்கு தான் தேர்தல் நடக்க அவரோட பங்களா உள்ள ஒரு ரூம்ல இவர் தங்கியிருக்காரு. நாங்க வெளியில வராண்டால படுத்திருப்போம். நானு, எனது நண்பர் ஒரு தர்மராஜன் ஒருத்தர், அவர் பெரிய சீஃப் இன்ஜினியர் ஆகி ரிட்டையர் ஆகி இன்னும் இருக்கிறாருங்க. இன்னும் என்னோட நல்ல நெருங்கிய நட்புல தான் இருக்கிறாரு. அதாவது எவ்வளவு நேரம்னாலும் அப்போ பிரச்சாரம் பண்ணலாம், உங்களுக்கு தெரியும். அவர் காருக்கு முன்னாடி நம்ம தலைவர் வருகிறாருன்னு சொல்லிட்டு போறதா நாங்க பண்ண பிரச்சாரம். அது போக ஈவினிங்ஸ் ஆங்காங்கே இந்த மைக் கட்டிய டாக்ஸில போய் பிரச்சாரம் செய்வோம். அவருக்கு போடுற சால்வை எல்லாத்தையுமே அவர் ஒரு மூட்டையா கட்டி இங்க பாலவிகாருங்கிறதுக்கு அவர் நன்கொடையா கொடுத்துருவாரு. அதனால அதை மூட்டையா கட்டி கணக்கு கொடுக்க வேண்டிய வேலை எங்க வேலை. நாங்க 2 பேரும் அதான் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ டெய்லியே அந்த மூட்டையை கட்டி அவர் ரூம்ல கொண்டு போய் வச்சிடணும். ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, அப்படி ரூம்ல கொண்டு போய் வைக்கிறதுக்காக ஒரு 12 மணி 1 மணி இருக்கும் நைட்டு. அவசரமா கதவை திறந்துட்டு உள்ள போகும்போது அவர் புகைப்பிடித்து கொண்டிருந்தார். அவருக்கு கடுமையான கோபம். கழுதைகளா, உள்ள யாரை கேட்டுட்டு வந்தீங்கன்னு கடுமையா திட்டாரு. தர்மராஜ் கொஞ்சம் பெரிய இடத்து பிள்ளை, அவர் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. வாயா இப்பவுமே போய் வள்ளியூருக்கு போய் பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு திரும்பிடுவோம்னு ரொம்ப கொதிச்சாரு. சமாதானப்படுத்தி இருந்த பிறகு காலையில 6 மணிக்கு கூப்பிட்டு விட்டாரு. உள்ள கூப்பிட்டு விட்டு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, எனக்கு எப்படியோ அந்த பழக்கம் வந்துருச்சு, இது ஒரு கெட்ட பழக்கம், விட முடியல. ஆனா நான் இப்படி இருப்பதை பார்த்த நீங்கள், அதாவது இளைய தலைமுறையை சேர்ந்த நீங்கள், சரி தலைவரே இப்படிதான் இருக்காரு, நம்மளும் இப்படி இருக்கலாம்னு நினைப்பீங்களா, நினைக்க மாட்டீங்களான்னு கேட்டாரு. நான் ஒன்றும் பதிலே சொல்லல. அதனாலதான் நான் உங்களை கழுதைகளான்னு திட்டினேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி போய் வேலையை பாருங்க அப்படின்னாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, தலைவர்கள் பண்பு அப்படித்தான் இருக்கணும். தவறுதலாக வார்த்தை பிரயோகங்கள் விட்டால் மன்னிப்பு கேட்கலாம், வருத்தம் தெரிவிக்கலாம்.
அதை பார்த்தால் வந்து மற்றவர்களுக்கு வந்து அது சரி, பெரிய தலைவர் மன்னிப்பு கேட்கிறாரு, வருத்தம் தெரிவிக்கிறாரு, நம்மளும் அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அப்படித்தானே எம்ஜிஆரிசம்ங்கிறது என்னங்க? தாய் மீது பக்தி, பெண்கள் மீது மரியாதை, இதெல்லாம் வந்து திரைப்படம் மூலமா சொல்றாரு. அவரோட திரைமொழி மூலமா சொல்றாரு. தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் எப்படி இருந்தாருங்கிறத பத்தி நமக்கு தெரியாது. நமக்கு அக்கறையும் இல்ல. ஆனா திரைமொழியில அவர் அதை சொல்லும்போது அதை பார்த்து வந்து மற்றவர்களும் மாறுவார்கள். புதிய பூமி படத்துல எம்ஜிஆர் வந்து அவர் ஒரு மருத்துவர்கள், ஏழைகளுக்கு மருத்துவம் பார்க்கிற டாக்டரா போவாரு. அதை பார்த்து எனது கிளாஸ்மேட் வந்து அவன் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு கிராமத்துல வந்து கிளினிக் திறந்தான். இது வந்து இப்படிதான் இன்ஸ்பிரேஷன் வரணும். ஆனா அண்ணாமலையை பார்த்தா இன்ஸ்பிரேஷன் வரது இல்லைங்கிறதா இல்ல வருத்தமான விஷயம். அது அவர் திருந்துற மாதிரியும் தெரியல. அவர் சுத்தி இருக்கிறவங்க அவரை திருந்தவும் விட மாட்டேன்றாங்க. இதுக்கு பிறகு அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட் அதை விட மோசமா இருக்கு. அவரை நம்ம என்ன பண்றது அவரை? அண்ணாமலையை வச்சு வந்து இங்க பாரதிய ஜனதாவால எந்த வளர்ச்சியும் அடைய முடியாதுங்கிறதா நிதர்சனமான ஒண்ணு. இப்போ அந்த மீட்டிங்ல வந்து சார் அண்ணாமலையுடைய பெயரை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சில மீடியாக்கள் முடிவு எடுத்திருக்கிறாங்க. அது போக பிரஸ் மீட்டுக்கு வந்து போகாதீங்க அப்படின்ற ஒரு முடிவும் எடுத்திருக்காங்க. இப்படியான முடிவுகள் எடுக்கும்போது அது பாஜகவிற்கு பாதகமா தானே சார் முடியும். ஒருவேளை அண்ணாமலை வந்து மோடியுடைய பாணியை பின்பற்றுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. ஏன்னா மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பிபிசிக்கு ரைடு விடப்பட்டுச்சு, நியூஸ் கிளிக்கு ரைடு விடப்பட்டுச்சு. நிறைய பத்திரிகைகள் அவருடைய ஆட்சியில் அடக்குமுறைகளை சந்திக்கிறாங்க. அப்படியான அடக்குமுறையை நாம் தமிழ்நாட்டில் செய்து விடலாம் என்று அண்ணாமலை நினைக்கிறாரா? அப்படி அவர் நினைத்தால் அது மனப்பால். ஏன்னா நான் 45 வருஷம் சரித்திரத்துல எத்தனையோ வழக்குகள், எவ்வளவோ அடக்குமுறைகளை எல்லாம் பார்த்து தான் வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டுல வந்து எங்க பத்திரிகை அலுவலகம் தாக்கப்பட்டது. 2 பேர் வந்து கொலை செய்யப்பட்டார்கள். அதுக்கு பிறகு அதை ஒட்டிய சிபிஐ விசாரணைக்கு நான் போயிருக்கிறேன். பொய் சொல்லும் கருவி டெஸ்ட்டுக்கு போயிருக்கிறேன். ஏராளமான டாக்ஸ் ரெய்டுகள் எல்லாம் ஏவி விடப்பட்டிருக்கின்றன. எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து பத்திரிகையாளர்கள் வரணும். நமக்கான போரை நாம் தான் செய்ய வேண்டும். மற்றவர்கள் வந்து செய்யவே மாட்டாங்க. பத்திரிகையாளர்களுக்கு வயதாகும் போது சில நேரங்கள்ல நம்மளால சில தீவிரமான விஷயங்கள்ல ஈடுபட முடியல. நம்ம விட வயதில் குறைந்தவர்கள் வந்து உத்வேகத்தோட செயல்படுறாங்க. அவங்கள நம்ம வாழ்த்த வேண்டியது, சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமை. இப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். ஆனா அண்ணாமலை வந்து அடக்குமுறையால வந்து யாரையாவது மிரட்டலாம்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது ராஜா, வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னன்னா எத்தனையோ அடக்குமுறைகள் எல்லாம் பார்த்து வந்தவங்க தான். ஒரு காலத்துல ஒரு துப்பாக்கி சூடுங்க. ஒரு ஃபிஷர்மேன் ஊர்வலம். அதுல வந்து கொஞ்சம் கலவரமாயி போச்சு. துப்பாக்கி சூடுல இறந்துட்டாங்க. அப்போ தேவாரம் கமிஷனர் போய் பத்திரிகையாளர்கள் சார்பாக கேள்வி கேட்கிறோம். அவரு வந்து கொஞ்சம் ரொம்ப அவர் எப்பவுமே கொஞ்சம் தென்னாவட்டா பேசுவாரு. கவுண்டிங் இஸ் யுவர் பிசினஸ், ஷூட்டிங் இஸ் மை பிசினஸ்ன்னு அவர் சொன்னாரு. அதை மறுநாள் போட்டதுல அவருக்கு ரொம்ப கோபம். பத்திரிகை அலுவலகங்களுக்கெல்லாம் வந்து போலீஸ்காரர்கள்லாம் வந்து ரொம்ப மிரட்டும் துணியில் நடந்து கொண்டார்கள். எல்லாருமே சேர்ந்து அதை கடுமையா எதிர்த்தாங்க. தேவராம் ரொம்ப நல்ல ஆபீசர் ஆக்சுவலா. பிராக்டிகலி வந்து அப்பளுக்கே சொல்ல முடியாத ஒரு ஆபீசருங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த காலகட்டத்துல வந்து வீரப்பன் தேடுதல் வேட்டையில அவர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவரும் கூட. ஆனால் அவர் அந்த வார்த்தையை சொன்ன பிறகு அவர் வருத்தம் தெரிவிக்கல. அது கூட ஒரு பெரிய ஒரு அண்ணாமலை பேசின மாதிரியான இழிவான வார்த்தையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அவர் பேசின விதம் வந்து சரியில்லை. அதற்கு பிறகு காவல்துறையினர் நடந்து கொண்ட முறை சரியில்லை. அப்ப அதை எதிர்த்தார்கள். எல்லோரும் எதிர்த்தோம். இதெல்லாம் வந்து 85 இல்ல 87 அந்த காலகட்ட நிகழ்வுகள்ங்க. இப்போ எதிர்க்கும் போது அந்த கன்சர்ன் இது வந்து ஒரு காவல்துறை அதிகாரி தான், அரசியல்வாதி கிடையாது. ஆனால் அவர்கள் வந்து அதுக்கு பிறகு சப்டியூட் ஆயிருவாங்க. அதாவது அதுக்கு பிறகு அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பாங்க. பட் அண்ணாமலை வந்து அப்படி கேர்ஃபுல்லா இல்ல. அதான் இதோட பிரச்சனை. அவரு என்னன்னா நம்ம இன்னும் வந்து உத்வேகமா செயல்பட்டா இவங்க எல்லாம் பயப்படுவாங்கன்னு அவர் அப்படி நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. ஏன்னா அவரோட அதற்கு பிறகான ட்வீட், அந்த ஆர்ப்பாட்டம் குறித்த அவரது கருத்துகள் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அதாவது நம்ம வந்து அடாவடியா அக்ரெசிவா பேசினா அப்படியே வந்து எல்லாரும் அமைதியாயிருவாங்க, இல்ல அடங்கிடுவாங்கன்னு நினைக்கிறாரு. பத்திரிகையாளர்கள் சுதந்திரங்கிறது ஊதியம் பெற்றுக்கொண்டு பணிபுரிகிற பத்திரிகையாளர்களுக்கு சுதந்திரம், அவங்க நிறுவனம் கொடுக்குற சுதந்திரம் தான். அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. பத்திரிகை நிறுவனங்கள், குறிப்பாக தொலைக்காட்சி நிறுவனங்கள் எல்லாமே வந்து மத்திய அரசின் பல்வேறு விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டவை. அதுவும் உண்மைதான். ஆனாலும் மிகப்பெரிய அளவுக்கு தன்மானம் சீண்டப்பட்டால் யாருமே பணிபுரியலைன்னா நிறுவனம் என்ன பண்ணிரும்? ஒரு செய்தி நிறுவனம், ரிப்போர்ட்டிங் இஸ் அவர் டியூட்டி, நியூஸ் ரிப்போர்ட்டிங் நம்ம. ஆனா நிறுவனம் வந்து நியூஸ் செல்லிங், ரெண்டுக்கு இடையில டிஃபரன்ஸ் இருக்கு. செய்திகளை விற்பவர்கள், செய்திகளை வந்து தருபவர்கள், இப்படியான ஒரு பிரிவு இருக்கு. செய்தியை தருவதற்கு யாருமே இல்லைன்னா செய்தியை விற்க முடியாது நீங்க. அது ரொம்ப கஷ்டம்.
அப்போ ஒரு பெரிய தொலைக்காட்சி நிறுவனங்களோ, மற்றவர்களோ வந்து ஓரளவுக்கு அனுசரிச்சு போக தயாரா இருப்பாங்களே தவிர, முழுக்க முழுக்க பத்திரிகையாளர்கள்ங்கிற அந்த ஒரு பெரிய சமூகத்த பகைத்துக் கொண்டு அவர்கள் வந்து நிறுவனம் நடத்த முடியாது. அந்த இடத்துல அண்ணாமலை தப்பு கணக்கு போடுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, என்னிடம் சொன்ன நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாரி வந்து பிரஸ் மீட்ல வந்து கடுமையான கேள்விகளை எழுப்புபவர்கள் நிறுவனங்களுக்கே ஒரு ஃபோன் பண்ணி பேசுறாரு. பேசி அந்த அந்த நிருபர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறாரு. இப்படியெல்லாம் சில அழுத்தங்கள் குடுக்குறாருங்கிற மாரிலாம் செய்தி வந்துச்சு. அதெல்லாம் மிக தவறான ஒரு முன்மாதிரி. இது போக, இத பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. நீங்க பத்திரிக்கையாளர்கள விடுங்க, எல்லாத்தையும் விடுங்க. இது எல்லாமே இன்னைக்கு பொது வெளியில இருக்கிற ஊடகங்கள். எல்லாம் செல்போன் கையில வச்சிருக்காங்க. அப்போ அண்ணாமலை பேசுனது ஒரு ஆரோக்கியமான விஷயமா? இல்ல வந்து அவர் வர்ணிக்கிற மாரி தமிழ்நாட்டுல வந்து அத வந்து கன்னுக்குட்டிக்கு பால் குடுக்கும்போது பயன்படுத்தப்படுகிற வார்த்தையா? மன்னிப்பு கூந்தல்ங்கிற வார்த்தைய வந்து யார் பயன்படுத்துறா? இது சாதாரண ஜனங்களுக்கு தெரியும்ல. அவங்க தானே ஓட்டர். இப்ப நம்ம யாருக்காக செய்தி சொல்றோம்? மக்களுக்காக தானே செய்தி சொல்றோம். ஆமா, ஆமா. மக்களே நம்ம செய்திய புறக்கணிச்சா? இப்ப நான் சொல்ற கருத்த யாருமே கேட்க போறது இல்லன்னா, நீங்களும் கேட்க மாட்டீங்க. கருத்து வந்து ஏதோ ஒரு இடத்துல மக்கள் கேட்கறாங்க அப்படிங்கிறது தானே அடிப்படையே. எந்த பத்திரிகையாளனுக்கும், எந்த நிறுவனத்துக்கும். அப்போ மக்களோட குட்வில் தான் இந்த செய்தி உலகத்தோட அடிப்படை. கிரெடிபிலிட்டியும், குட்வில்லும், நம்பிக்கை தன்மையும், நம்ம மேல அவங்க வச்சிருக்கிற மதிப்பும், ஜனங்க வச்சிருக்கிற மதிப்பும். அதுல நம்ம இழந்தோம் அப்படின்னா எதுவுமே இல்லைன்னு ஆயிரும். நம்ம ஜீரோ, விர்ச்சுவலி ஜீரோ. அதே நேரம் தானே தலைவர்களுக்கும். அண்ணாமலைக்கும் அதானே. அண்ணாமலைங்கிற ஒரு தனிநபர் வந்து அவர் ஒரு அவதார புருஷன். அவர் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்து தோன்றி வந்திருக்கிற இன்னொரு கிருஷ்ண பரமாத்மான்னு யாராவது எடுத்துக்குவாங்களா? அது எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அப்போ அண்ணாமலையே வந்து பல நேரங்கள்ல எனக்கு லட்சக்கணக்கான ரூபா செலவாகுது. எல்லாம் என் நண்பர்கள் தான் செலவு பண்றாங்க. மாசம் மாசம் எனக்கு இத்தனை லட்சம் ரூபா செலவாகுது. எனக்கு எனக்கு கிடைக்கிற ஓய்வூதியங்கிறது இவ்வளவுதான்னு எத்தனையோ கணக்கு சொல்றாரு. மாசம் மாசம் இத்தனை லட்சம் ரூபா செலவு பண்ணி 3 வருஷம் செலவு பண்ற நண்பர்கள் அவர்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க? நான் வந்து ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபா உங்களுக்கு செலவு பண்றேன் அப்படின்னா வருஷத்துக்கு 1 கோடி ரூபா. அப்போ 1 கோடி ரூபா செலவுக்கு நீங்க எனக்கு என்ன கைமாறு செஞ்சு தருவீங்க? இதானே இப்படித்தானே இருக்க முடியும். அப்ப எந்த நண்பர்கள் அவருக்கு செலவு பண்றாங்க? எந்த நண்பர்கள் வந்து அவ்வளவு பெரிய பங்களா வந்து அவருக்கு அது வாடகைக்கு இருந்தா கூட அந்த வாடகை யாரு குடுக்குறா? இப்படியான பல கேள்விகள் இயல்பாக எழத்தான் செய்யும். அப்போ அண்ணாமலை இப்படி யாராவது கேள்வி கேட்டாலே அவங்க வந்து திமுகவிடம் இருந்து பணம் பெற்றுக் கொள்கிறார்கள். அறிவாலயத்தில் நீங்க 200 ரூபா வாங்குனீங்க. இன்னும் 2 கேள்வி கேளுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான பேச்சு. அது ஒரு பெண் பத்திரிகையாளர் ஒருவரை வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வாங்க முன்னாடி வந்து நின்னு கேளுங்க. உங்க முகத்தை எல்லாரும் பார்க்கட்டும். இப்படியெல்லாம் அவர் பேசுறது மிக ஒரு மோசமான ஒரு செயல்பாடு. அப்ப அண்ணாமலையை புறக்கணிக்க வேண்டும் என்கிற தீர்மானம் மிகவும் சரி. அதை வந்து நான் வரவேற்கிறேன். செய்தி நிறுவனங்கள் அதுக்கு கட்டுப்படணும். அண்ணாமலை சம்பந்தமான செய்திகளை போடாம விட வேண்டியதுதான். அதுல என்ன இருக்கு பெரிய நஷ்டம்? அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி என்ன அண்ணாமலை இல்லாம வந்து இந்த டிவி எல்லாம் யாரும் பார்க்காம விட்டாங்களா? இல்ல பத்திரிகை எல்லாம் யாரும் வாங்காம விட்டாங்களா? இவர் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து 3 வருஷம் தாங்க ஆகுது. நான் என்னைய பொறுத்தவரைக்கும் நான் 40 வருஷத்துக்கு மேல இந்த உலகத்துல செய்தி உலகத்துல இருக்கிறேன். இன்னும் எத்தனையோ பேர் 20 வருஷமா செய்தி உலகத்துல இருப்பாங்க. 10 வருஷமா செய்தி உலகத்துல இருப்பாங்க. அப்ப அண்ணாமலை வந்து 3 வருஷம். அண்ணாமலை தான் இருக்கிறதுலயே மோஸ்ட் ஜூனியர் அப்படி பார்த்தா. அப்ப அண்ணாமலை செய்தியை போட்டு தான் நீங்க வியாபாரம் பண்றீங்க. அப்படிலாம் பேசுறாரு அவரு. என் செய்திகளை போடுவதால் உங்களுக்கு வியாபாரம் அதிகரிக்கிறது என்பதால் போடுகிறீர்கள். போடாம விட்டுருங்க. வியாபாரம் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. அண்ணாமலை செய்தியை போடணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? 3 வருஷத்துக்கு முந்தி போட்டாங்களா என்ன? போன தேர்தல்ல இவர் எங்க இருந்தாரு? 2019 மக்களவை தேர்தல்ல இவர் எங்க இருந்தாரு? அவர் செய்தியா போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப முருகன் இருந்தாரு. முருகன் செய்தியை போட்டாங்க. அவ்வளவுதான். சரி, இதுல வந்துங்க விஜயகாந்த் இருந்தாரு. விஜயகாந்த் செய்திகளை போட்டுட்டு இருந்தோம். 2011ல போட்டுட்டு இருந்தாங்க. இப்படி வந்து ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு தலைவரை பற்றிய செய்திகள் வைகோ நடைபயணம் போகும்போது நாங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு கவர் பண்ணுவோங்க. என்ன காரணம்னா அது வைகோ பற்றி நடைபெற செய்திகள் இதுக்கு வந்து ஒரு செல்லிங் உண்டு. அது நான் இப்ப இல்லைன்னு சொல்லல. நீங்க பத்திரிக்கை அச்சடிச்சு நீங்களேவா வச்சுக்குவீங்க. அதை நீங்க கடையில தொங்க விட்டு அதை வியாபாரம் பண்ணி தானே ஆகணும். சோ வாட் எவர் இட் இஸ் அதுக்கு 2 ரூபா விலை வைக்கிறீங்கல்ல, 2 ரூபாயோ 5 ரூபாயோ 20 ரூபாயோ ஏதோ ஒரு விலை வைக்கிறீங்கல்ல, அந்த விலைக்கு தானே அந்த பத்திரிக்கை வந்து கடையில வியாபாரம் ஆகுது. அது ஒரு வியாபார பொருள் தானே. ஆனா அதுல செய்தி நீங்க கொடுக்குறீங்க. ஒரு சமூக நோக்கம், அரசியல் நோக்கத்தோட நீங்க கொடுக்குறீங்க. பிற வியாபார பொருள்களுக்கு சமூக நோக்கம், அரசியல் நோக்கம் கிடையாது. ஒரு பத்திரிக்கை விற்கிறதுக்கும் ஒரு பெட்டி கடையில வேற பொருட்கள் விற்கிறதுக்குமான வித்தியாசம் நோக்கம் தான். அப்போ அண்ணாமலை இல்லாட்டாலும் இந்த செய்தி உலகம் இதே மாதிரி இயங்கிட்டு தான் இருக்கும். சரி, அண்ணாமலை இதுல எப்படி நிரந்தரம் ஆவாரு? 3 வருஷம் தான் அவருக்கு டென்யூர். 3 வருஷம் முடிய போகுது. இன்னும் வேணா ஒரு 2 வருஷம் கொடுக்கலாம்.
5 வருஷம் இருக்கலாம். இந்த இப்பவுமே வந்து அவரு நெறைய இத்தனை சீட்டு ஜெயிப்போம், அத்தனை சீட்டு ஜெயிப்போம்னு அவரு அளந்து விட்டுருக்காரு. அதெல்லாம் ஜெயிக்காம போகும்போது பாரதிய ஜனதா தலைமை அவர் மேல என்ன மாதிரியான அபிப்பிராயத்த கொள்ளும்? பாவம். எனக்கு தெரிஞ்சுக்க 2 தேர்தல், கர்நாடக தேர்தலும் அவரு போன இடம் எல்லாமே ஒண்ணும் தோல்விதான். தெலுங்கானா தேர்தல்லயும் அவர் போன இடம் எல்லாமே தோல்விதான். அந்த மாரி ஒருங்கிணைத்து அவரால வேலை செய்ய முடியல. இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதாவின் கர்நாடக தலைமை எங்களுக்கு கீழ பணியாற்றியவரு, இவரு எப்படி எங்கள கோஆர்டினேட் பண்ண முடியும்னே கேட்டாங்க. ஆமா. பாரதிய ஜனதாவின் அன்றைய முதலமைச்சர்கள், அவருக்கு கீழ இருந்தவங்க எல்லாரும், அண்ணாமலை எங்களுக்கு கீழ பணியாற்றிய ஐபிஎஸ் ஆபீசர். அவர வந்து எங்களுக்கு மேல போட்டா நாங்க எப்படி இணைந்து பணியாற்ற முடியும்ங்கிற கேள்விய பொது வெளியிலே கேட்டாங்க. தெலுங்கானாலயும் ஒண்ணும் அவரோட பருப்பெல்லாம் எதுவும் வேகவே இல்ல. இப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு வந்துற போகுதுங்கிறத நம்ம 2024 தேர்தல் முடிவுல பாத்துரலாம். அப்ப அண்ணாமலைக்கே வந்து அரசியல் வாழ்க்கை வந்து நிரந்தரம் கிடையாதுங்கும்போது, அவர் ஏதோ வந்து தான் அவதார புருஷன் மாதிரியும், நிரந்தரமானவன் மாதிரியும் அவர் பேசுறதே வந்து ரொம்ப ரொம்ப பைத்தியக்காரத்தனங்க. கவிதை மட்டும் தாங்க நிரந்தரம். கண்ணதாசன் சொன்ன மாரி. அவர்தான் நான் நிரந்தரமானவன் என்று அழிவதில்லைன்னு ஒரு பாடல்ல அவர் சொல்லுவாரு. அது ஒண்ணுதான் கவிஞர்களும், இலக்கியவாதிகளும் தான் நிரந்தரமானவர்கள். செய்தியாளர்கள் கூட நிரந்தரமானவர்கள் அல்ல.